இங்க பிளைட் டிக்கெட் புக் பண்றதுல ஏதோ தப்பு நடந்து ஒரே சீட் நம்பரை 2 பேருக்கு கொடுத்துறாங்க. அதனால ரெண்டாவதா வந்தவனுக்கு உட்கார சீட்டு கிடைக்காம போயிடுது. சோ உள்ள வந்தவன் ஏர் ஹோஸ்டரை கூப்பிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். அவங்களும் அவனை சமாளிக்க அடுத்த பிளைட் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும், அதுல வர முடியுமான்னு கெஞ்சி பாக்குறாங்க. ஆனா அவனுக்கு அவசரமா போகணும்னு சண்டை போட்டுட்டு இருக்கான். சோ ஏற்கனவே அந்த சீட்ல உட்கார்ந்து இருக்க பொண்ணு அடுத்த பிளைட்ல வர முடியுமான்னு கேக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு அவங்க குழந்தையோட ட்ரீட்மெண்ட்டுக்காக அவசரமா போறதுனால அவங்களாலே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல லேட் ஆகிட்டே போகவும் வந்தவன் சத்தமா கத்திட்டு இருக்கான். அந்த சத்தத்துல பிளைட்ல இருக்கிற எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகுது. சோ உடனே அவனை சமாதானப்படுத்த அந்த பொண்ணை எழுப்பினாதான் முடியும்னு செக்யூரிட்டி கூப்பிட்டு அந்த பொண்ணோட குழந்தையை தூக்கிட்டு போயிடுறாங்க. வேற வழி இல்லாம அந்த பொண்ணு குழந்தைக்காக சீட்டை விட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. இப்ப இங்க நடக்கிறத பார்த்த மத்த பேசஞ்சர் எல்லாம் அந்த பொண்ணுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அத ஒருத்தங்க வீடியோவை எடுத்துறான். சோ அந்த வீடியோவை டெலீட் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்க. இல்லைன்னா அவனையும் வெளியில அனுப்பிடுவான்னு சொல்றாங்க. வேற வழி இல்லாம அவனும் அந்த வீடியோவை டெலீட் பண்ணிடுறான். ஆனா அந்த வீடியோவை எடுத்து அடுத்த செகண்டே ஒரு காப்பியை கிளவுட்ல சேவ் பண்ணி வச்சிருக்கான். சோ ஊருக்கு ரீச் ஆனதும் அந்த வீடியோவை எடுத்து மீடியால இருக்கிற ஒரு பொண்ணுக்கு அனுப்பி வச்சிடறான். அந்த வீடியோ நியூஸ்ல வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிடுது. சோ சோஷியல் மீடியால அந்த ஏர்லைனை போட்டு கிழிக்கலையும் கிழிச்சிட்டு இருக்காங்க. அதை சமாளிக்க முடியாம அந்த ஏர்லைன் கம்பெனி பாதிக்கப்பட்ட பொண்ணை கூப்பிட்டு $1 மில்லியன் காம்பன்சேஷன் கொடுத்துறாங்க.